அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் எண் 64 நாம் நுழைகிறோம். கற்புடைய பெண்களின் பண்புகள். நல்விருந்தோம்பலின் நட்டாளாம் வைகளும் இல்புறஞ்செய்தலின் ஈன்ற தாய், தொல்குடியின் மக்கள் பெறலின் மனைக்கிழத்தி, இம்மூன்றும் கற்புடையாள் பூண்ட கடன். திரிகடுகம் 64. கற்புடைய பெண்ணின் கடமைகள். தோழியாதல், தாயாதல், நல்ல மனைவியாதல். இதுதான் ஒரு கற்புடைய பெண்ணினுடைய இயல்பு. தந்தை வளனார் இப்படிப்பட்ட செயல் இருக்கிற அன்னை மரியாவுக்கு நல்ல ஒரு தோழராக, அன்னை மரியாவுக்கு ஒரு தாயாக, அன்னை மரியாவுக்கு ஒரு இல்லத் தலைவராக திகழ்ந்தவர் தந்தை வளனார். அவர் போன்று இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனைவியுமே கணவனுக்கு திகழ வேண்டும், ஒவ்வொரு கணவனுமே மனைவிக்கு என்று அமைய வேண்டும். அது மீச்சிறப்பு. எனவே அந்த வகையில் முதலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கருத்து தோழியாக வேண்டும். எப்படிப்பட்ட தோழியாக? வள்ளுவர் ஒரு குறளில் இவ்வாறு பதிவு செய்வார்: தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். சோர்வில்லாதவள் பெண். சொற்காத்து, சொல்லையெல்லாம் அவையடக்கத்தோடு உரியவற்றை உரிய முறையில் பயன்படுத்தி அத்தகைய தன்மையோடு அதோடு தன்னையும் காத்து கொண்டு தனக்கு கணவனாக இருக்கிற அந்த கணவனையும் பாதுகாத்து கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு இல்ல தலைவி இருக்கிறாரே, அவர் சிறப்புக்குரியவர். அப்படிப்பட்ட அந்த தலைவிதான் கணவனுக்கு நல்ல ஒரு தோழி. அப்படிப்பட்ட தோழியாக அங்கு திகழ வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தோழியை அடைந்திருக்கிற அந்த கணவன்மார்கள் எப்படி பாடுவாங்க? ஒரு காலத்தில் ஒரு பாடல் வந்தது. ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் எதிர்பார்க்கின்ற அந்த எதிர்பார்ப்பு இப்படி இந்த ஒரு பாடல் உணர்த்துகிறது: உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன், வேறொன்றும் தெரியாது என்று சொல்லிவிட்டு கடைசியில் அவர் முடிப்பார்: நீ சிரிக்க வைப்பாயோ, கலங்க வைப்பாயோ, கொடுத்து விட்டேன் என்னை, கொடுத்து விட்டேன் என்னை, உள்ளதை சொல்வேன். எப்படி போகும்? ஆக என்னையே நான் கொடுத்து விட்டேன், இனி நீதான், நீதான் எனக்கு தோழி என்கின்ற வகையில் மனைவியை பார்த்து கணவன் சொல்கிற அந்த ஒரு சொல். இன்னும் நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் விருந்தோம்பல். விருந்தோம்பல் அருமையான ஒரு தனித்தமிழ். அது நல்ல ஒரு விழுமியம் கூட. அன்புடைமை தொடர்ந்து வருகிற அந்த விருந்தோம்பல், அதை இங்கு பெரும்பாலும் ஒரு சமஸ்கிருத சொல்லில் அப்படி பயன்படுத்துகிறாங்க. என்னது அது? உபசரித்தல், உபசாரம். விபச்சாரம் ஒன்று, இது உபசாரம் என்பதாக இங்கு அமைகிறது. ரெண்டுமே தமிழ் இல்லை. ஆக இங்கு உபசரித்தல் என்கிற சொல் பயன்படுத்தப்படாது. மாறாக விருந்தோம்பல் செய்தல், விருந்து வழங்குதல், பகிர்ந்து உண்ணல், வாருங்கள் நாம் இணைந்து அன்போடு பகிர்ந்து உண்போம் என்கிற இந்த சொற்களை எல்லாம் பயன்படுத்துவோம். உபசரிப்பு, உபசரித்தல், உபசாரம், அதையெல்லாம் நாம் பயன்படுத்தினது சமஸ்கிருதம். ஆக இங்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற நன்மாந்தர்கள் எல்லாருமே நல்ல விருந்தோம்பல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கு இருக்கின்ற பெண்கள் எல்லாரும் தங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல தோழியாக இருக்க வேண்டும். நல்ல புரிந்து கொள்கின்ற, ஆக புரிந்து கொள்கிறோம் என்று நம்பிக்கை ஊட்டுகின்ற அந்த வகையில் அந்த ஆண்கள், அந்த கணவன்மார்கள் அவர்கள் ஆணாதிக்கத்தை எல்லாம் விடுத்து இங்கு இயல்பான முறையில் ஆணும் பெண்ணும் சமம் என்கிற அந்த தன்மையிலே இயல்பாக பழகுகின்ற தோழர்களாக, நண்பர்களாக அவர்கள் பழகுவதற்கு இங்கு நாம் உறுதி ஏற்போம். அந்த வகையில் இங்கே கணவனும் மனைவி உறுதி எடுக்கலாம். மனைவி கணவனை பார்த்து பெரும்பாலும் வாங்க, நீங்கள் போங்க என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி கணவனும் சொல்லலாம் மனைவியை பார்த்து, வாங்க சாப்பிடுங்க, நம்ம போயிட்டு வருவோமா, சொல்லுங்க என்றெல்லாம் இத்தகைய பண்புகளெல்லாம் வளர்ப்பது பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டு நெறியாக இருக்கும். அந்த வகையில் கணவன் மனைவிக்கு நல்ல நண்பராகவும், மனைவி கணவனுக்கு நல்ல தோழியாகவும் அன்னை மரியும் தந்தை வளனாரும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை போன்று வாழ்வதற்கு என்று உறுதி ஏற்றுக்கொள்வோம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.